நம் தாய் தமிழுக்கு வணக்கம். தமிழ் நதியின் அன்பு உயிர் நேயர்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இரத்தத்தின் இரத்தமான உடன் பிறப்புகளே, உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் அவர்களினுடைய அணுக்க தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் நதி ஆதவனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய வீடியோ பதிவு எம்ஜிஆர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. எப்படி சும்மா வாய்ட்டு சொன்னா போதுமா? நிரூபிக்க வேண்டாமா? ஆதாரம் வேண்டாமா? அப்போது 1987 ஆண்டு காலகட்டம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பொற்கால ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இப்போது கிண்டி பகுதியில் ஓரிடத்தில் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை அமைத்து அதற்கு பெயரிட்டு அதை திறக்க வேண்டும். சரி, இதற்கு யார் பெயரை வைக்கலாம்? முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இப்போது ஏனைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஏனைய நிர்வாகிகளும் கூட்டமாக இணைந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரை நெருங்குகிறார்கள். இவங்க பிரச்சனை என்னன்னா, அந்த கிண்டி பகுதியில் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு எம்ஜிஆரின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் இவர்கள் கருத்து. இதை எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவித்தவுடன் எம்ஜிஆர் உடனேயே மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சிந்திக்கவே இல்லை, மறுப்பு தெரிவிக்க அவர் சிந்திக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவரே சொல்லியிருக்காரு, ஏங்க, அரசு மற்றும் பொது சொத்துக்களுக்கு பொது கட்டிடங்களுக்கு உயிரோடு இருப்பவர்களின் பெயரை சூட்டக்கூடாதுன்னு நானே சொல்லிட்டு இப்ப என் பேரை வச்சீங்கன்னா என்னங்க அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் மீது தீராத பற்று கொண்ட ஏனைய அமைச்சர்கள், அதிகாரிகள், ஏனைய நிர்வாகிகள் அன்பால் வாதாடி எம்ஜிஆரை வென்று விட்டார்கள். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆரை ஜெயிப்பது ஈஸி, எம்ஜிஆரை வெல்வது ஈஸி. அன்பால் வென்று விடலாம். வென்று விட்டார்கள். எப்படி? எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, ஐயா, இந்த மருத்துவத்துறைக்கே சவால் விடும் அளவிற்கு, இந்த மருத்துவத்துறையே வியந்து பார்க்கும் அளவிற்கு நீங்கள் விண்ணிற்கு சென்று மீண்டு வந்திருக்கிறீர்கள் உடல்நலை குறைவான நேரத்தில். அமெரிக்காவில் நீங்கள் புரூக்ளின் மருத்துவமனை சென்று மீண்டு வருவீர்களா என்று யாரும் நம்பவில்லை. ஆனால் மருத்துவத்துறையை வெற்றி பெற்று வந்துவிட்டீர்கள். இந்த சூழலில் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு உங்கள் பெயரை சூட்டுவதுதான் சாலச் சிறந்தது. தயவு செய்து நீங்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று எம்ஜிஆரை அன்பால் வென்று விட்டார்கள். எம்ஜிஆருக்கும் வேறு பதில் சொல்ல தெரியவில்லை. இப்படியாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டுவது, இதற்கு திறப்பு விழா 24/12/1987 நடத்துவது தமிழக கவர்னரின் தலைமையில் அன்றைய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து திறந்து வைப்பார் என்பது அழைப்பிதழ் அச்சிடப்பட்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. 23/12/1987 நாடெங்கிலும் உள்ள பிரபல பிரமுகர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து தங்கியாகிவிட்டது. இப்போதுதான் விதி வேலை செய்கிறதா அல்லது சதி செய்கிறதா அல்லது எம்ஜிஆரின் தீர்க்க தரிசனம் வேலை செய்கிறதா? இதுதான் கேள்வி. 23ஆம் தேதி நடுநிசி தாண்டி சில மணித்துளிகள் எல்லாம் உலகமே அதிர்ச்சி உறும் அளவிற்கு, எங்கெல்லாம் மனித நேயமிக்க மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதயத்தை இடி போல ஒரு செய்தி வந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விண்ணுலக பதவி அடைந்து விட்டார் என்று. தாங்க முடியவில்லை. தாய்மார்கள் துடிக்கிறார்கள், குழந்தைகள் கதறுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் வாடி வதங்குகிறான். எம்ஜிஆரினுடைய அந்த துயர செய்தியை எந்த ஜீவனும் தாங்காது. ஆனாலும் அதிலும் ஒரு உண்மை இன்பம் இருந்தது. என்ன தெரியுமா? இன்றளவும் நமது கண்ணில் படுகின்ற அந்த கிண்டி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இன்று பெயர் தாங்கி இருக்கிறதே, இது யார் சொன்னபடி நடந்தது? அன்றைய சொன்னார் அல்லவா எம்ஜிஆர், என் பெயரை சூட்டாதீர்கள், நானே சட்டம் போட்டிருக்கிறேன், உயிரோடு இருப்பவர்களின் பெயர் ஜொலிக்க கூடாது என்று. ஆனால் இன்று எம்ஜிஆரின் பெயர் தான் ஜொலித்தது.
அனைவரின் அன்பு வாதாட்டத்தால். ஆனாலும் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார். அந்த துயர செய்திக்கு பின்னும் அவர் வெற்றிதான் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர் நிலை நாட்டப்பட்டு அது திறக்கப்படும் போது அவர் சொன்னது போலவே அவர் மண்ணுலகில் இல்லை, விண்ணுலைக்கு சென்று விட்டார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சத்தியமான் பாருங்க, எவ்வளவு பெரிய நியாயவாதி பாருங்க. அப்போதும் அவர் சொன்னதுதான் நடந்தது. அது இன்னும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கும் போது எம்ஜிஆரின் தீர்க்க தரிசனம் வெற்றி பெற்றதால் அந்த இன்பத்தில் சிரிக்கவா, அல்லது அந்த மனித நேயம் மறைந்து விட்டதே என்று கண்ணில் நீர்மல்க ஆளுவதா? இப்படிப்பட்ட அரிய பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள? யார் சொல்லுவார்? எந்த புத்தகத்தில் இருக்கிறது? இது போன்று எம்ஜிஆரை சுற்றி லட்சக்கணக்கான நிகழ்ச்சிகள். எப்படி இந்த விவரங்களை சேகரிப்பது? எங்கு கிடைக்கும்? ஒரே வழிதான் இருக்கிறது. பிரபல மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள், நீங்கள் பல தொலைக்காட்சிகளில் விவாத மேடைகளில் ஒருவர் மட்டுமே சிரித்துக் கொண்டே விவாதித்துக் கொண்டிருப்பார், புன்னகை மாறாமல், கடுமுகம் கொள்ளாமல். அந்த துரை கருணா அவர்கள் எம்ஜிஆரை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவற்றில் ஒன்று எம்ஜிஆரின் வாழ்வும் நெறியும். அவற்றில் இன்னொன்று எம்ஜிஆர் அரசியல் பாதை. இன்னும் ஒன்று ஈழத் தமிழர் பிரச்சனையும் இந்திய நிலையும். இன்னொன்று ஒரே ஒரு எம்ஜிஆர். இப்ப நான் சொன்ன இந்த டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த நிகழ்ச்சி துரை கருணா எழுதிய அந்த பல புத்தகங்களில் ஒரு புத்தகத்தில் இருந்துதான். நான் இன்னும் நிறைய சொல்ல போறேன் இது மாதிரியான மன நெகிழ்வை தரும் புரட்சி தலைவரின் செய்திகளை. அவை எல்லாமே துரை கருணா எழுதிய பல புத்தகங்களில் இருந்துதான். கிட்டத்தட்ட நான் சில புத்தகங்களை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது மாதிரி இன்னும் அற்புத நிகழ்வுகள் எல்லாம் துரை கருணா எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது. உயிரோட்டமாக உலவிக் கொண்டிருக்கிறது. படிங்க. மனித நேய பண்பு வளர்த்துக்கலாயா, மனித நேய மாண்பினை வளர்த்துக்கலாயா. ஒரு நல்லவனை, ஒரு வல்லவனை, மக்கள் திலகம் என்கின்ற ஒரு பண்பாளனை நாம சரியா புரிஞ்சு கொள்ள துரை கருணா வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் பல புத்தகங்களில். வாங்கி படிக்க. இந்த புத்தகத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் துரை கருணா அவர்களையும் அணுகலாம். எங்கள் தங்கம் என்று எப்போதும் பாராட்டுகின்ற தமிழ் நதியிலும் அணுகலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த துரை கருணா அவர்களை தமிழ் நதி தன் இருப்பிடத்திற்கே அழைத்து உங்கள் முன்பு உரையாட விடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. என்ற தமிழ் நெஞ்சங்களை, தமிழ் நதியின் நேயர்களை, பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை உயிரென நேசிக்கும் அன்பு உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். மேன்மைக்குரிய ஐயா தமிழ் நதி ஆதவன் அவர்கள் நான் எழுதிய பல்வேறு புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் நான் எழுதிய எம்ஜிஆர் வாழ்வும் நெறியும் என்கிற இந்த நூல். மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை 60கள் முதல் நான் உயிரென நேசித்தவன். ஒரு மனிதன் உண்மை, உழைப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இந்த 5 அம்சங்களும் கைவரப் பெற்றிருந்தால் அவன் உச்சத்தை தொடலாம் என்பதற்கு உதாரணம்தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல நூற்றுக்கணக்கான நூல்கள்
வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவற்றில் பல நூல்கள் திரைப்படம் தொடர்பாகவே இருக்கும். அரசியலில் 1977 முதல் 87 வரையில் இந்த தமிழ் மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்த மாநிலம் மேன்மையுறவும் மக்கள் மேன்மையடையவும் ஒரு நல்லாட்சியை வழங்கியவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய ஆட்சி சாதனைகள் பற்றிய பதிவுகள் அதிகம் இல்லை என்பதை உணர்ந்தேன். அதற்காக நான் அறிந்த வகையிலான புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களோடு நான் பயணித்த வகையில் எனக்கு கிடைத்த பல்வேறு தகவல்களையும், அவரோடு பழகிய, பயணித்த, அவரோடு பணியாற்றிய பலருடைய தகவல்களையும் சேகரித்து நூல்களாக இப்பொழுது நான் எழுதி அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் அவர் மனித நேயர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த மகான் என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். அரசியல் பொது வாழ்வில் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், எம்ஜிஆருக்கு நிகர் எவருமே இல்லை என்பதை நிச்சயமாக இந்த உலக அறியும். எல்லாவித பண்பு நலன்களையும் கொண்டிருந்த அவருடைய பன்முகத்தன்மையை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய அந்த வாழ்வியல் நெறிகள், அவருடைய பூர்வீகம், அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, திரையுலகம், நாடக உலகம், அரசியலில், தனி வாழ்வில் அவருடைய வாழ்வியல் நெறிகள், இவை எல்லாவற்றையும் தொகுத்துதான் எம்ஜிஆர் வாழ்வும் நெறியும் என்கிற இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன். இந்த நூலில் உள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்களை அவ்வப்போது மேன்மைக்குரிய ஐயா ஆதவன் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார். நீங்களும் இந்த நூலை வாங்கி படித்தால் இன்னும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்வியல் நெறிகளை, சிறப்புகளை மிக நன்றாக அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். எம்ஜிஆர் என்பவர் ஒரு யுக புருஷன். புத்தர், இயேசு, காந்தி, விவேகானந்தர் என்று நாம் இன்று போற்றுகின்ற பெருமைக்குரிய வள்ளலார் உட்பட பல மகான்களுக்கு ஒப்பான ஒரு மாமனிதராகத்தான் தன் வாழ்வில் எம்ஜிஆர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை எல்லாம் தொகுத்து இந்த மானுடன் தெளிவுற அறிய வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிறிய பணியாக இந்த நூல்களை நான் எழுதி படைத்து வருகிறேன். அதற்கு தமிழ்நதி எனக்கு துணை நிற்கிறது. தமிழ்நதியின் அங்கமாக இருந்து அவ்வப்போது நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.